எல்லாத்துக்கும் வணக்கம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். எங்க சார் நீங்க இருக்கீங்களா இல்லையா? ஒரே போனுக்கு மேல போன். என்னாச்சு சார், என்ன சார்? நான் இங்கதான் இருக்கேன். என்ன கொஞ்சம் கம்பெனி ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிக்கிறதுனால என்னால இங்க முழுசா இருக்க முடியல. அதனாலதான் வீடியோ இன்னும் போட முடியல. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்ன கேட்கறாங்கன்னா, சார் பணம் கட்டினா நீங்க மிஷின் எப்ப கொடுப்பீங்க? நிறைய சந்தேகங்கள். முதல்ல இருந்த விட இப்ப நிறைய சந்தேகங்கள் வருது. நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. சார் மிஷின் எப்போ கொடுப்பீங்க? பணம் கட்டினா மிஷின் எப்போ தருவீங்க? மிஷினோட விலை என்ன? என்ன ஏது? அப்படிங்கிற மாதிரியே புதுசு புதுசா வர்றாங்க. அதே மாதிரி இப்போ நான் புதுசா தெளிவா சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. இது பனியன் வேஸ்ட்ல இருந்து நூலா பிரிச்செடுக்கிற மிஷின். சரிங்களா? வாங்க, அதான் இந்த மிஷின் காமிச்சிடம் பார்த்துக்குங்க. இதான் பனியன் வேஸ்ட்ல இருந்து நூலா பிரிச்செடுக்கிற மிஷின். சரிங்களா? இந்த மிஷின்ல அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் பனியன் வேஸ்ட். இந்த பனியன் வேஸ்ட் விட்டோம்னா நூலா வரும். இந்த பனியன் இப்படி விட்டோம்னா நூலா வருங்க. இது அதோட நூல். சரிங்களா? இந்த நூலை தான் நாங்க வாங்கிக்கிறோம். சரிங்களா? இந்த மிஷினை கொடுக்குறோம். இந்த மிஷினை கொடுத்துட்டு இதுக்குண்டான ரா மெட்டீரியல் இங்கதான் இருக்கு பாருங்க. இதான் ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் நாங்களே கொடுக்குறோம். இதுல பிரிச்ச நூல் இங்க இருக்கு. இதையும் நாங்களே எடுத்துக்கிறோம். இந்த நூல் பிரிச்ச நூல். சரிங்களா? இதெல்லாம் நூல் தான். அதாவது இது என்னன்னா, யார்கிட்ட நீங்க வேலைக்கு போகணும், எனக்கு வேலை இல்லை, எனக்கு சுயமா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஷினை வாங்கி நீங்க வீட்லயே இருந்துட்டு வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாம நீங்க வீட்லயே இருந்துட்டு இந்த தொழில் பண்ணலாம். சுயதொழில் செய்யணும் நீங்க விருப்பப்படுறவங்க தாராளமா இந்த தொழில் நீங்க பண்ணலாம். மிஷினோட விலை பாத்தீங்கன்னா 72,000. நாங்க மிஷினோட விலை, ஒரு மிஷினோட விலை நிர்ணயம் பண்ணிக்கிறோம். மிஷின் விலை 72,000 ரூபாய். நீங்க வாங்க போற மெட்டீரியல் ஒரு 100 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 100 கிலோக்கு ஒரு 5,000 ரூபாய் வரும். சரிங்களா? 50 கிலோ 2,500 ரூபாய், கிலோ 50 ரூபாய். மினிமம் நீங்க ஒரு மிஷினுக்கு நீங்க எடுக்கும்போது ஒரு 100 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் வரும். அதை பிரிச்சு திருப்பி நீங்க எங்ககிட்ட கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் வரும். உங்களுக்கு 3,000 லாபம் வரும். 100 கிலோக்கு உங்களுக்கு 30 ரூபாய் கிடைக்குது. உங்களுக்கு 100 கிலோக்கு 3,000 லாபம் வரும். இதை பிரிச்சு நீங்க எங்ககிட்டயே கொடுக்கலாம். இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, எனக்கு நான் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஒர்க் ஷாப்பு, பைக் ஒர்க் ஷாப்பு, கார் ஒர்க் ஷாப்பு, நீங்க எங்க வேணாலும் இது நீங்க சேல் பண்ணலாம். நீங்க எல்லா பக்கம் சேல் பண்ணலாம். உங்களுக்கு முழுசா விலாவரியும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா மிஷினோட விலை 72,000 ரூபாய். ஒரு கிலோ மெட்டீரியல் நாங்க ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரிங்களா? அதை பிரிச்சு திருப்பி நீங்க எங்கிட்ட கொடுக்கும்போது 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு கிலோ 30 ரூபாய் கிடைக்கும் ஒரு கிலோக்கு. சரிங்களா? நீங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு திருச்சி அப்படின்னா திருச்சியில நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்க கேட்டுக்குவோம். திருச்சியில 2-3 ஏரியா இருக்கு. பால் பண்ணை இருக்கு, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, டிவிஎஸ் ரோடு இருக்கு, டோல்கேட் இருக்கு. திருச்சியில் நிறைய ஏரியா இருக்கு. நீங்க எந்த ஏரியா பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏரியா புக் பண்ணிடுவோம். எனக்கு டோர் டெலிவரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பில்லிலேயே டோர் டெலிவரி புக் பண்ணிடுவோம், மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ உங்க வீட்டுக்கே நீங்க வந்துடும். மெட்டீரியல் மிஷினா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், எல்லாமே உங்க வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி அந்த மெட்டீரியலை நீங்க பிரிச்சு மிஷின்ல ஓட்டி அதை நூலை ஆக்கிட்டு உங்ககிட்ட திருப்பி கொண்டு வராங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட நீங்க நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஷினும் துணியும் கொண்டு வரும்போது அவங்ககிட்ட நம்பரை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க எங்ககிட்ட கொடுத்துக்கலாம். ஸோ இது 100% 100% பைபேக் இருக்கு. பைபேக் லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். நாங்க 14 வருஷத்துக்கு எடுத்துக்க அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது நீங்க யாரும் எந்த பயப்பட வேண்டியதில்லை. நாங்க பைபேக் கம்பல்சரி எடுத்துட்டு இருக்கோம்.
இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தொழிலை வந்து நம்ம 5 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம கஸ்டமருக்கே தெரியும் நம்ம எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ பிரச்சனைகள் மற்ற நிறுவனம் வந்திருக்கு, எத்தனையோ சந்திச்சிருக்கிறாங்க. இதனா வரைக்கும் நம்ம சைட்ல வந்து கரெக்டா கொடுத்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். நீட்டா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து விசாரிச்சீங்கன்னாவே தெரியும். சரண் கார்மெண்ட்ஸ்ல ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், சரண் டெக்ஸ்ல ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஆர்கே டெக்ஸ்ல ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 3 விதமா பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர்லயும் நம்ம ஆபீஸ் போட்டு பெங்களூர்லயும் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா எந்த தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க கொடுக்குற நூலை எனக்கு சேல் பண்றக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா மட்டுமே தான் இந்த தொழிலை வந்து ரன் பண்ண முடியும். யார் வேணாலும் மிஷின் விற்கிறேன், யார் வேணாலும் துணி விற்கிறேன், யார் வேணாலும் நூல் விற்கிறேன்னா எல்லாத்தாலையும் அதை பண்ண முடியாது. இந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எந்த மாதிரி துணியை வந்து மிஷின்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் வீட்டுல கேட்கறாங்க, சார் வீட்டுல இருக்கிற வேஸ்டேஜ் துணியெல்லாம் நம்ம ஓட்டலாமா, அந்த பனி துணியெல்லாம் ஓட்டலாமா அப்படின்னு. அப்படிலாம் ஓட்ட முடியாது. நீங்க என்னதான் நீங்க பண்ணி ஒரு பனியன் எடுத்து நீங்க ஓட்டினீங்கன்னா ஒரு பனி 100 கிராம் வரும். நீங்க வீட்டுல இருக்கிற பனியனை வந்து நீங்க போட்டு பாருங்க, வெயிட் போட்டு பாருங்க, 100 கிராம் வரும். 100 கிராம் 5 ரூபா. அது நீங்க என்னத்தை சம்பாதிச்சிட்டு போறீங்க? அந்த 100 கிராம் பனியனை வந்து நீங்க வெட்டி, காலர் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், எல்லாம் எடுத்து வெட்டி ஓர்சல் பண்ணி நீங்க பண்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆகி போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த நூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஈரம் ஆயில் துடைக்கிறதுக்கு வந்து இந்த நூல் யூஸ் ஆகுது. அப்போது நீங்க வேற துணியை ஓட்டினீங்க, வேற உங்ககிட்ட கிடைக்கிற துணியை நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா அது வந்து ஈரம் வந்து அப்சர்வ் பண்ணாது, ஈரத்தை இழுக்காது. இதோட மெயின் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரம் இழுக்கிறதுக்காகத்தான். சரிங்களா? இது வந்து ஈரம் இழுத்தா தான் உங்களுக்கு கடைக்காரங்க வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா துணியும் நம்ம ஓட்ட முடியாது. வேற அன்னைக்கு ஒரு டைம் பார்த்தா வீட்டுல இருக்கிற ஒரு லேடிஸ் என்ன பண்றாங்க, வீட்டுல சீலையை கிழிச்சு பெட்டியே சீலையை கிழிச்சு நீளமா இந்த மாதிரி நீளமா சீலையை கிழிச்சு வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓட்டிங்கன்னா ட்ரம்மு போயிடும். சீலை துணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர். இது வந்து பாலிஸ்டர் வந்து வீட்டுல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்க கடையா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நம்ம பாலிஸ்டர் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வீட்லயே பார்த்துட்டீங்கன்னா, எங்க வீட்டுல இல்ல இன்னைக்கு வரைக்குமே வந்து எங்க அம்மா இருந்த வரைக்கும் என்ன பண்ணாங்க, என் பனியனும் என் ஜட்டியும் தான் வந்து வீடு துடைக்கிறதுக்கு வச்சுப்பாங்க, மாப் பண்றதுக்கு. சரிங்களா? இன்னைக்கு வந்து ஸ்டிக் வந்துருச்சு, குமிஞ்சு வீட்டு துடைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு வேணா ஸ்டிக் வந்துருச்சு மாப்பு. ஆனா எங்க வீட்டுல அன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என் பழைய பனியனும் ஜட்டியும் தான் எடுத்து வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் பியூர் காட்டன். அதான் வந்து ஈரத்தை வந்து சீக்கிரம் இஞ்சும். யாரும் சீலை ஜாக்கெட் எல்லாம் போட்டு யாருமே வந்து வீடு துடைச்சதை நான் பார்த்ததில்ல, நீங்க யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இது நான் வந்து காமெடிக்கா சொல்ல வரல, இதுதான் ஃபேக்ட். ஸோ அந்த ஈர இன்ஜினுக்காக இந்த நூல் வாங்குறோம். நீங்க கண்ட துணியெல்லாம் போட்டு மிஷினை போக்கடிச்சிடாதீங்க. நம்ம வந்து மிஷினுக்கு மோட்டருக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம், 1 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். உங்க இடத்துக்கே வந்து நம்ம மிஷின் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் உங்க இடத்துக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு நாங்கள் பஸ் டயர் மட்டும் தான் வாங்குறோம், மற்றபடி சர்வீஸ் காசுல எதுவுமே நாங்கள் வாங்குறது இல்லை. சரிங்களா? உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம், மைனர் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க எங்களுக்கு வந்து போன்லயே நீங்க சொல்லிடலாம். போன்ல சொன்னீங்கன்னாவே நாங்கள் வந்து இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் போன்லயே சொல்லி கொடுத்துருவோம். அதையும் மீறி உங்களுக்கு வந்து சர்வீஸ் பசங்க நேரில் தான் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பேர் உடஞ்சாலோ ஏதோ கரண்ட் விழுந்தாலோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பர்சன் உங்க ஏரியாவுக்கு வர்ற மாதிரி வருங்க. மேக்சிமம் இது சர்வீஸ் வராது. நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளம் வராது, நீட்டா ஓட்டிக்கலாம். மறுபடியும் இது வந்து எவ்வளவு வேஸ்டேஜ் வரும், இந்த துணியை வந்து நம்ம எப்படி கடைக்கு சேல் பண்ணணும், இந்த எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம், எவ்வளவு கிராம் பாக்கெட் போட்டு பண்ணலாம், ஒரு பாக்கெட்டோட விலை என்ன விலை வருது, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க புதுசா பாருங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு எந்தெந்த கடையில் சேல் பண்ணலாம், ஒரு 50 கிராம் பாக்கெட் என்ன விலைக்கு விற்கலாம், 100 கிராம் பாக்கெட் என்ன விலைக்கு விற்கலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 100% பைபேக் இருக்கு. நீங்க பணம் கட்டினீங்க அப்படின்னா ஒரே நாள மிஷின் எடுத்துக்கலாம். லைஃப் டைம் நாங்கள் பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். அதனால நீங்க வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நம்பி வாங்கலாம். சில பேர் கேட்குறாங்க, சார் நாங்கள் பேப்பர் பிளேட்டு சூடம் பத்தி பண்றதெல்லாம் வாங்கி ஏமாந்துட்டோம் அப்படிங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது பனியன் சம்மந்தப்பட்டது. திருப்பூர்ல பூரா பனியன் கம்பெனி தான் இருக்கு. பனியன் சம்மந்தப்பட்டது ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்குறோம். அதை நீங்க கப்புன்னு பிடிச்சிக்கிறதும் பிடிக்காத உங்க கையில தான் இருக்கு. நீங்க வேலை செய்யாத உங்க கையில தான் இருக்கு.
நீங்கள் சுறுசுறுப்பாக செய்கிறதும் நார்மலாக செய்கிறதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் வந்து இதுதான் தொழில், இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று உருவாக்கி கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்து பண்ணினீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.